Hi friends, welcome to Sangi Mangi Review. வீரதீரன் சூரன் திரைப்படத்துடைய டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சியான் விக்ரம் அவர்களுக்கு ஒரு கமர்ஷியல் திரைப்படமா இந்த திரைப்படம் வரப்போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு டீசர் கட்டையுமே ரெடி பண்ணியிருந்தாங்க. சியான் விக்ரம் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டினியூஸா ஃபிளாப் திரைப்படங்களை தான் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு ப்ராப்பர் கம்பேக் திரைப்படமா இருக்குமா அப்படிங்கறது தான் இப்போ விக்ரம் ஃபேன்ஸுடைய எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. ஸோ ஃபேன்ஸுடைய எக்ஸைட்மெண்ட்டை இந்த படம் பூர்த்தி செய்யுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த திரைப்படம் ஜனவரி 25ஆம் தேதி வேர்ல்ட் வைடா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த டீசர் கட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா டேட் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ மேபி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஜனவரி 24th 23rd தான் பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன டேட்ல படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்துல எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் அவர் தான் இந்த படத்துல வில்லன் ரோல் பண்ண போறாரு. அவரோட கேரக்டர் இந்த படத்துல ஒரு போலீஸ் கேரக்டர்ல வராரு. ஆல்ரெடி மாநாடு, ரீசெண்டா ரிலீஸ் ஆன சூர்யா சாட்டர்டே திரைப்படம், வதந்தி வெப் சீரிஸ் அப்படின்னு நிறைய திரைப்படங்கள்ல போலீஸ் கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்திலுமே போலீஸ் கேரக்டர்ல வராரு. கண்டிப்பா அவருக்கு மாசான சீன் இந்த படத்துல இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. என்ன ரோல் கொடுத்தாலும் எஸ்.ஜே. சூர்யா பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்துருவாரு. இந்த டீசர் கட்லயே அது தெரியுது அவர் எந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது. படத்துல என்னமா இருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த இடத்துல இந்த படத்துக்கான மியூசிக் ஒரு ஜி.வி. பிரகாஷ் குமார் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த டீசருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல தெரியுது ஜிவிபி அவர்கள் இந்த படத்துக்கு சூப்பரான மியூசிக் அப்படிங்கறத கொடுத்திருக்காரு. இந்த படத்துல எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த திரைப்படத்துல டைரக்டர் சேதுபதி, சித்தா திரைப்படங்கள்ல எடுத்த எஸ்.யு. அருண்குமார் அவர் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல மொத்தமே ஒரு 15-16 சீன்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ஒவ்வொரு சீனும் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் அந்த மாதிரி வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு முன்னாடியே ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சிங்கிள் ஷாட் சீன் ஒன்னு இருக்கு. அதுல எஸ்.ஜே. சூர்யா, சியான் விக்ரம் எல்லாம் வருவாங்க. அந்த சீன் சூப்பரா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு நியூஸ் இருந்துச்சு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமே ஒரு 16-17 சீன்ஸ் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒரு இன்டர்வியூல. படத்துல லேக் இல்லாம சூப்பரா கொண்டு போயிட்டாலே ஒரு சூப்பரான திரைப்படமா இது இருக்கும். என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த படத்துல இருந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. இந்த திரைப்படம் ஒரு ஒன் டே நடக்கிற மாதிரியான ஸ்டோரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இந்த டீசர் கட்லுமே பாத்தீங்கன்னா நிறைய நைட்ல நடக்கிற மாதிரியான கட்ஸ் தான் வச்சிருக்காங்க. மேபி இந்த திரைப்படம் ஒரே நைட்ல நடக்கிற மாதிரியான திரைப்படமா கூட இருக்கலாம். கைதி திரைப்படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கூட இந்த படம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 தான். எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் சியானுக்கும் என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்துல தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். எல்லாமே பார்ட் 1ல தான் கன்க்ளூஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாமே பார்ட் 1ல தான் தெரியும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க படத்தை அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டீசரோட ஸ்டார்டிங்ல சியான் விக்ரமுக்கும் துஷாராக்கும் இருக்கிற லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இந்த படத்துல வராங்க. அதுக்கப்புறமா எஸ்.ஜே. சூர்யா, சூராஜ் இவங்களோட இன்ட்ரோலாம் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்து ஒரு திருவிழா நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த திருவிழாக்கு நம்ம எஸ்.ஜே. சூர்யா தான் தலைமை தாங்கி இருக்காரு. அந்த அதே திருவிழால சியான் விக்ரம் பாத்தீங்கன்னா யாரையும் கொல்ல போற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த அதை பாத்தீங்கன்னா நம்ம எஸ்.ஜே. சூர்யா தடுக்கிற மாதிரி இருக்கும். அவரையும் தாண்டி போய் கொல்ல வேண்டியவரை கொன்னாரா அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு சூராஜ் இருக்காருல்ல, அவரை கூட கொல்றதுக்கு சியான் விக்ரம் பிளான் பண்ணிருக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் கிளாஷ் ஆகிற மாதிரியுமே இந்த டீசர் கட்ல ஒரு கட்டு வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில கமர்ஷியல் சீன்ஸ்ல வச்சு இந்த டீசர் கட்டை முடிச்சிருந்தாங்க. ஓவராலா இந்த டீசரை பார்க்கும்போது இந்த திரைப்படம் ஒரு கமர்ஷியல் திரைப்படமா வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சியான் விக்ரம் அவர்களுக்கு கமர்ஷியல் திரைப்படமா வீரதீரன் சூரன் திரைப்படம் வரப்போகுது. எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கொடுக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த வீரதீரன் சூரன் திரைப்படத்துடைய டீசர் பாத்துட்டீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சங்கி மங்கி ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா.